நீங்கள் விஜய்ங்க அவங்களுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாங்க எங்களுக்கு தெரியலன்னு கூட நீங்கள் ஏன்னா இங்கன்னா நாங்கள் புதுசு சார், நாங்கள் இப்போ தான் என்ட்ரி போடுறோம், எங்களுக்கு சில விஷயம் தெரியாது சார், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான். எம்ஜிஆருமே ஃபஸ்ட் டைம் வரும்போது ஃபஸ்ட் டைம் தான் சார். இங்கே வந்து பல்லு போனவங்க எவ்வளோ கேவலமாக பேசிட்டு எவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களை அரசியல் கொண்டு வந்துட்டார். உங்கள் பையனோ பொண்ணோ வந்து நல்லா டெவலப் ஆனால் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அந்த சந்தோஷத்தை மக்கள் பார்க்குறாங்க சார். இங்கேருந்து ஃபாரின் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க கூட இங்கே இருக்கணும்னு நினைப்பாங்க சார். அரசியலே வேணாம், அது ஒரு சாக்கடைன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க வந்து மட்டுமே வந்து இன்னைக்கு விஜயோட கட்சியில் மட்டும் இருப்பாங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு தப்பான கண்ணோட்டம். நாங்கன்னா சாவர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம், சாவர வரைக்கும் படிச்சுட்டே தான் இருப்போம், சாவர வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர், மரியாதைக்குரிய திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த காணொலிகள்லாம். நீங்க பர்மிஷன் வாங்கணும்னு கூட அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை சார் நான் வந்து ஒண்ணு சொல்றேன், அது எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த விமர்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தான் சொல்றேன், நான் வந்து உங்க ஒவ்வொரு அனுபவமும் ஒரு படிப்பினை சார், அது நான் ஏத்துக்கிறேன். வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா we are all practicing advocates. ஓகேங்களா? நாங்கன்னா சாவர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம், சாவர வரைக்கும் படிச்சுட்டே தான் இருப்போம், சாவர வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம், ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான குறையும் கிடையாது. சில நீங்கள் விஜய்ங்க அவங்களுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாங்க எங்களுக்கு தெரியலன்னு கூட நீங்கள் வச்சு இல்லை, ஒவ்வொரு அனுபவமே ஒரு படிப்பினை தான். எங்களுக்கு இல்லை, நீங்கள் என்ன தெரியலன்னு தானே சொல்கிறீங்க. ஆமாம் தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 234 வேட்பாளர் போடணுமா? ஓகேங்களா? இந்த 234 வேட்பாளருக்கும் நான் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு காணொலியில் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மோராலஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 மிஞ்சி போனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 பேராச்சும் புது வேட்பாளர்கள். யார் இது வரைக்கும் அரசியல் களமே காணாதவர்கள் தான் இப்போ வந்து அரசியல் களம் காண போகிறார்கள். அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஃபார்ம் ஃபில்லிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பமா வேணும். அது நம்ம பேசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் நான் பேசினதை வச்சு அவர் போட்டாருன்னு நான் சொல்லலை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அண்ணன் அறிவழகன் வழக்கறிஞர் அறிவழகன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கப்படும்னு சொல்லி போட்டாங்க, ஓகேங்களா? அப்படிங்கிற சொல்லி போட்டாங்க. இந்த ட்ரைனிங் வந்து அதிமுகவில் இருக்குமா திமுகவில் இருக்குமா? இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா புதிய கட்சிக்கு புதிய பயிற்சிகள் ஆரம்ப காலகட்டத்திலே வந்து பயிலரங்கம்லாம் நடத்தினாங்க. மூத்த இப்ப 234 கேண்டிடேட்ஸுக்கும் வந்து நீங்க நடத்துறது வந்து டிஃபரெண்ட், புரிஞ்சுங்களா? ஏன்னா 33 அன்னைக்கு அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். 234 பேர் மட்டுமே வர மாட்டாங்க, ஆயிரக்கணக்கானவங்க இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அதோட என்ன சொல்றேன்னு இல்ல உங்களுக்கு இல்லடா அதோட அவங்களோட வேணும். நான் வந்து என்ன பதிவு செஞ்சேன்னா ஒரு 10 அட்வொகேட் நேமிங்க, புரிஞ்சுங்களா? விஜய் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக 10 அட்வொகேட் நல்லா தெரிஞ்சிருக்கும். சிட்டியில் மட்டும் இருக்காதிங்க, கிராமப்புற அட்வொகேட்ஸே வந்து நீங்கள் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு டெவலப் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அட்வொகேட்டை மட்டுமே இது பண்ணி நீங்கள் பயிற்சி வச்சிங்கன்னா இல்லை. சில அட்வொகேட்டுங்களுக்கே சில விஷயம் தெரியாது. எல்லா அட்வொகேட்டுக்கும் எல்லா விஷயமும் தெரியணும்னு அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு சிவில் சைடு ப்ராக்டிஸாக இருக்கலாம், நான் ஒரு பேங்கிங் சைடு, நான் வந்து வேற சைடு ப்ராக்டிஸாக இருக்கலாம், எனக்கு இந்த சைடு ப்ராக்டிஸ் தெரியாம மூத்த வழக்கறிஞர்கள் கிட்ட சில ஆலோசனை கேட்டு தான் வருவாங்க. அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே வந்து அந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது மற்ற கட்சியில நடக்காது. ஏன் திமுக நடக்கல, அதிமுக? ஏன்னா இங்கன்னா நாங்கள் புதுசு சார், நாங்கள் இப்பதான் என்ட்ரி போடுறோம், புரிஞ்சுங்களா? ஏன் சார் இப்போ வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து நாங்கன்னா புது மாப்பிள்ள, ஓகேங்களா? நாங்கன்னா புது மாப்பிள்ள, வி ஆர் ஆல் பேச்சுலர்ஸ், புது மாப்பிள்ள, ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஹேண்டோ தேர்ட் ஹேண்டோ கிடையாது, புது மாப்பிள்ள, ஓகேங்களா? எங்களுக்கு எல்லாம் வந்து பொண்ணு எப்படி கொடுக்க போகிறாங்களோ அந்த மாதிரி ஓட்ட போட போகிறாங்க, புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்குமே வந்து செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்டுக்கு கொடுப்பாங்களா, இப்போ வந்து புது மாப்பிள்ளை கொடுப்பாங்களா? அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே புது மாப்பிள்ளைய வந்து எல்லா குடும்பத்திலையும் எல்லாமே வரவேற்பாங்க. புது மணப்பெண்ணை எப்படி வரவேற்பாங்களா புது மணப்பெண்ணையும் புது மாப்பிள்ளையும் எப்படி வரவேற்பார்களோ அப்படி தமிழக மக்கள், ஓகேங்களா, தன் வீட்டுக்கு வந்து புது மாப்பிள்ளையும் புது மணப்பெண்ணும் வரணும்னு நினைப்பாங்க. அப்படி வர வைக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை அந்த மாதிரி தான் வைப்பாங்க. எங்களுக்கு சில விஷயம் தெரியாது சார்,
வந்த உடனே இல்ல இப்படிதான் நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு சமயத்துல ஒப்பீடு வச்சீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து 3 முறை தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அவருக்கு அந்த உதாரணம் பொருந்துமாங்கிற ஒரு கேள்வி வந்து சார் இந்த வாட்டி எங்களுக்கு அனுபவத்தை யார் சார் சொல்லி கொடுப்பா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூக்ளியர் இன்னைக்கு முன்னாடி வந்து நீங்க எப்படி ஃபேமிலியா வந்தீங்க, இன்னைக்கு எப்படி ஃபேமிலியா வரும், நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான். எம்ஜிஆருமே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் தான் சார். 3 வாட்டி தேர்ந்தெடுத்தாரு, 4 வாட்டி தேர்ந்தெடுத்தாருங்கிறீங்க. இன்னைக்கு அரசியல் காரணம் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த இவ்வளவு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இவ்வளவு ஃபோர்ஸா இருந்திருக்காங்களா எலெக்ஷன்ல? இந்த கிரெடிட் யாருக்கு சார் வரணும்? இந்த கிரெடிட் யாருக்கு வரணும்? நீங்க வந்து விஜய் வராரு போறாருன்றதை விட்டுருங்க. எனக்கு உங்க சேனல் வழியா நான் வந்து ஒரே ஒரு தேங்க்ஸ் மட்டும் விஜய்க்கு சொல்லிக்கிறேன். இளைஞர்களை அரசியல் கொண்டு வந்துட்டாருங்க. இங்க வந்து பல்லு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டு ஓகேங்களா எவ்வளவு கேவலமா பேசிட்டு எவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சார் நான் இளைஞர்கள்னு சொல்றது என்ன இல்லை சார், நான் இளைஞர்கள்னு சொல்றது என்னையே கிடையாது. ஓகேங்களா இளைஞர்கள் நான் என்னை சொல்லி கஷ்டம் புரிஞ்சுங்களா. இன்னைக்கு 18 வயசுல இருக்கிறவங்கன்னா இளைஞர்கள் வரணும் சார், அரசியலமைப்பு பண்ணணும் சார். அவங்க வந்தாதான் சார் நாளைக்கு வந்து நல்லா இருக்கும், நாடு சிமைப்பா இருக்கும். இல்லைன்னா இந்த கரப்ஷன்ஸ்க்குனா என்ன சார் காரணம்? இந்த கரப்ஷன்ஸ்க்குனா என்ன காரணம்? இந்த கரப்ஷன்ஸ்க்குனா காரணமே வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஈடுபடாதது தான் சார். இளைஞர்கள் ஈடுபட்டாங்கன்னா கேள்வி கேட்பாங்க சார். நாளைக்கு இன்னைக்கு வந்து நகரப்புறத்துல இன்னைக்கு வந்து கிராம பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா யாருக்கு வந்து கேள்வி கேட்கறா? தாவேக்காரன் தான் உட்காந்து கேள்வி கேட்கறான். புரிஞ்சுங்களா? அவங்க அன்னைக்கே வந்து விஜய் படத்தை வச்சு அவங்க வந்து உள்ளுக்குள்ள போஸ்டிங் இது ஏறிட்டாங்க, சேர்மனு கவுன்சிலர் ஆயிட்டாங்க. இந்த இது வேற யாருமே பண்ணல. சோ கிரவுண்ட் லெவல்லயே அவங்க பண்ணிட்டாங்க, நகரப்புற லெவல்லயே வந்து இருக்கிறாங்க, டெக்னாலஜிக்கல் லெவல்லயே இருக்கிறாங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குது, ரூரல் ஏரியால ஏற்கனவே எஸ்டாப்லிஷ் ஆயிட்டாங்க. இல்ல ஊரக உள்ளாட்சியில வந்து 12,000க்கு மேற்பட்ட போஸ்டிங் இருக்கு. நம்ம 1000 கூட இருப்போமாங்கிறது டவுட் தானே சார். அதனால 1000 இருக்க வேணாம் சார். சார் ஒரே நிமிஷம் சார், 1000 இருக்க வேணாம் சார், 100 இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். 100 அதே வெற்றியா இல்லையா சார்? சார் ஒரு படத்தை வச்சு அவங்க உள்ளுக்குள்ள பூந்து அந்த உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க 12,000த்துல 100 இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஓகேங்களா? அந்த அந்த முதல் கலை வெற்றியே நீங்க வெற்றியா நீங்க பார்க்கணும்ல. உங்க வீட்டுல ஒண்ணு சொல்லுங்க, அதாவது உங்க பையனோ பொண்ணோ வந்து நல்லா டெவலப் ஆனா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அந்த சந்தோஷத்தை மக்கள் பாக்குறாங்க சார். மக்கள் பார்க்குற சந்தோஷம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க முன்னேறாங்கன்றதை யோசிக்கிறாங்க சார். சொல்லுங்க, இன்னைக்கு அரசியலே வேணாம் அது ஒரு சாக்கடைன்னு சொல்ற பேரண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது நம்ம தான் இறங்கணும், இதுதான் அரசியல், இதுதான் அரசியல் அமைப்பா நீங்க இருக்கணும், நம்ம நாட்டே நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கும் போது என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா இங்க இருந்து ஃபாரின் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இங்க இருக்கணும்னு நினைப்பான் சார். இந்த பிரெயின் ட்ரெயின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம இங்க உருவாக்குற இங்க அத்தனை மூளைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அயல்நாட்டுல போய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குதுன்னு அதுக்கு அதை விட்டு இங்க வந்து இங்க நம்ம மக்கள் இங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்படின்ற போது பாத்தீங்கன்னா இங்க அரசியலமைப்பு பட்டுனீங்கன்னா தான் இங்க இருக்கிற பெருச்சாளிகள்லாம் ஒழிக்க முடியும் சார். நீங்க வீட்டுல வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து ஒரு மொசைக் போட்டாதானே சமமாக்க முடியும். அந்த மொசைக்கெல்லாம் வந்து இளைஞர்கள் தான் இருக்க முடியும். இளைஞர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இளைஞர்கள் அரசியல்ல பங்கெடுக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். வீட்டில் உள்ள பெற்றோர்கள்லாம் அதுல வந்து சந்தோஷம் அடைகிறாங்கன்னு சொல்றீங்க. நேத்தோ முந்தானேத்தோ நீங்க பார்த்திருப்பீங்க, செங்கிப்பட்டியில பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு மாணவர், கல்லூரி மாணவர் 19 வயது தான் ஆனிச்சு, கோமால இருந்து இறந்திருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கு தாவேக்கா தரப்புல இருந்து யாருமே போகலையே சார். இங்க ஒன்னே ஒண்ணு நீங்க வந்து அவரும் இளைஞர் தானே. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சூழல இன்னைக்கு இருக்க நம்ம பாப்புலேஷன் 8 கோடி பேர். ஓகேங்களா? இன்னைக்கு 8 கோடி பேர் பெறோம். இன்னைக்கு 5.5 கோடி. நீங்க ஸ்பெயின் நாட்டு பாப்புலேஷனோட நம்ம ஓட்டிங் பாப்புலேஷன் ஜாஸ்தி சார். புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து ஐரோப்பியாவில் இருக்க எல்லா நாட்டையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா நாட்டோட பாப்புலேஷனோட தமிழ்நாட்டோட ஓட்டிங் பாப்புலேஷன் ஜாஸ்தி. நியூசிலாண்டை விட சென்னை பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு நிறைய இது நடந்துட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராஜுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்களா? ஒரு எவ்வளோ நிச்சயமா கண்டிக்கத்தக்கது. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய் வந்து ஒரு இந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்னைக்கு இப்ப கட்டமைப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் பேசுனது எந்த இல்ல சார். அதாவது இப்ப நீங்க சொல்ற கேள்விக்கும் நான் வந்து பதில் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டமைப்புங்கிற ஒரு விஷயம் வருது. இது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகேங்களா? எனக்கே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நேத்து நம்ம யோசனைன்னா எங்க போயிட்டு இருக்கோம் சார்? நான் வந்து ஒரு வழக்கறிஞர், காலையில கோர்ட்டுக்கு போறேன், காலையில கோர்ட்ல ஆர்கியூ பண்றேன்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் மதியானம் வரேன், வீட்டில் போகிறேன். அடுத்த நாள் கோர்ட்டுக்கு உண்டானதுன்னா வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் நம்ம பங்கெடுக்க வேண்டியதும் பங்கேற்கிறோம். அதுக்கப்புறம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், இதை பற்றி 4 பேர்கிட்ட பேசுகிறோம், இதை பற்றி ஒரு தொடர்பும் வச்சுக்கிறோம். இந்த 24 மணி நேரம் எனக்கே பத்தலை சார். ஓகேங்களா. எனக்கு 10 பைசா லாபம் இல்லை சார். நான் வந்து நான் செலவு பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பாரிச்ச காசை வந்து நாளைக்கு இந்த கண்ட்ரி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்றோம். நீங்க சொல்ற கரெக்ட். இந்த மாதிரி ஊழல்வாதிங்க, ஊழல் பிரச்சாரிங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா விஜய் இது செய்யல, விஜய் அது செய்யல. நான் ஒன்னே தான் கேட்பேன், இந்த ஊழல் பெருச்சாலிகளை கம்பேர் பண்றியாப்பா? இவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுவாங்க. உன் வீட்டுல ஒரு பெரிய பெருச்சாலியை வளர்ப்பியா அப்படிங்க. நீ வந்து சோறு போட்டு ஒரு பெருச்சாலி வளர்ப்பியா? இவனா எப்படி இருந்தான்றத நீ யோசிச்சு பாரு. இவன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? ஒரு உங்க தொகுதியில உங்க எம்எல்ஏ இருக்கும் போது அந்த எம்எல்ஏவோ எம்பிஓ எப்படி இருந்தாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. அதே இன்னொருத்தர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தபோது சொன்னேன், நான் வந்து நாங்கன்னா பரம்பரையா நாங்க இந்த கட்சிக்கு தான் சார் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்பதான் நான் சொன்னேன், ஏப்பா நான் ஒன்றும் இல்லை, ஓகே நான் அவன் வந்து அந்த கட்சியில் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ரைஸ் மில் வச்சுருந்தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அந்த ரைஸ் மில் வச்சுருந்தான். இப்போ எம்பி எம்எல்ஏ ஆகி பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் காலேஜ் மருத்துவமனை எல்லாமே வச்சுருக்கான். அவன் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறான்னா நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா. நீ என்ன பண்ண, உங்கள் அப்பா என்ன பண்ணாரு, நீ அதே விஷயத்த உன் புள்ள பண்ணணுமான்னு மட்டும் யோசினேன். ஓகேங்களா. என்னன்னு நீ வந்து போஸ்ட் ஓட்டிட்டு இருக்க. இன்னைக்கு உங்க அப்பாவும் இதே கட்சிக்கு போஸ்ட் ஓட்டினாரு, உன் பையனும் போஸ்ட் ஓட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அப்படியே ஸ்டன் ஆயிட்டாப்ல. நீங்க சொல்றது கரெக்ட் சார். இதே இது பாண்டிச்சேரியில கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்கிறார் விஜய் அவர்கள். அவங்க எல்லாருமே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க தான். விஜய்க்காக பால் ஊத்திருப்பாங்க, கட் அவுட் வச்சிருப்பாங்க. இவங்கள யாருமே கொடுக்கல. எல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுகலேருந்து வந்தவங்க, திமுகலேருந்து வந்தவங்க. ஏன் பாஜக மாநில தலைவராக இருந்த சாமிநாதன் மோகன் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்துருக்கிறாருன்னா அங்கேயும் தொண்டர்கள் அதே தானே, கட் அவுட் வைக்கிறாங்க, பால் ஊத்துறாங்க. இன்னைக்கு ஒன்னே நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து சில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுக்கறது போது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது 234 சீட்டு தான் சார். இதுல 5 கோடி மக்கள்ல ஓகேங்களா 234 பேருக்கு கொடுக்கணும். அப்படிங்க போகும்போது எவ்வளவு இது குறுகிய டெசிமல் 0.0005 அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பால் ஊத்துனதுக்கும் இது அது வந்து பிரியம். ஓகேங்களா. விஜய் மேல வச்சிருக்க ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இதுல ஒரே ஒரு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து இதை பதிவு செய்ய விரும்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய்கிட்ட ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க வந்து மட்டுமே வந்து இன்னைக்கு விஜயோட கட்சியில மட்டும் இருப்பாங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு தப்பான கண்ணோட்டம். புரிஞ்சுங்களா. இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா. அவர் படத்தை பிடிச்சவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நானே பிராங்கா ஏகப்பட்ட பேட்டியில நான் சொல்லியிருப்பேன், நான் விஜயோட ரசிகர் கிடையாது சார் அப்படின்னு. நீங்க விக்ரம் ஃபேன்? நான் விக்ரம் ஃபேன் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. எனக்கு விக்ரம் ஃபேன் பிடிக்கும். இன்னைக்கு விமர்சனம் பண்ண பார்த்திபனை ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. அது சினிமா. ஓகேங்களா. எனக்கு உண்மையிலே பார்த்திபனை ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. எம்ஆர் ராதாவை ரொம்ப பிடிக்கும். அவங்கன்னா வந்து வேற டைரக்ஷன்ல இருக்கிற நடிகர்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவங்கள தான் பிடிக்கும். எனக்கு எம்ஆர் ராதாவை தான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. அப்படிங்கும் போது நம்ம வந்து இட்ஸ் எ டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் மற்றவங்க எப்படி அரசியல் கட்சி வழி நடத்துகிறவங்க, எப்படி கொண்டு வந்தவங்க, எப்படி நடத்துகிறவங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது விஜய் ஃபேன்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ஒரு லைன் மட்டும் தான். இது ஒரு கிளாக்கு மாதிரி சார். 12 பேரும் சேர்ந்தாதான் வந்து டைம் கரெக்டாக காட்ட முடியுங்கிற போது ரசிகர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. அவங்க வந்து இந்த சைடும் இருக்காங்க, அந்த சைடும் இருக்காங்க. மற்றது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கான என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்வொகேட்ஸ் டீம் வந்து ஃபில்அப் பண்ணோம். இதுக்கு முன்னாடி அட்வொகேட்ஸ் டீம் இருந்திருக்காது. புரிஞ்சுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில அரசியல் அனுபவப்பட்டவர்கள் வரணும். அவங்க வந்து அந்த அனுபவம் நம்ம ஏன்னா இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணுமே. இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணும்போது அவங்க இது கொஞ்சம் வரணும். அதுக்கப்புறம் என்வாயர்மெண்டலிஸ்ட்டு, சமூக பார்வைகள் உள்ளவர்கள் வரணும். புரிஞ்சுங்களா. சில சயின்டிஸ்ட் வரணும், சில டாக்டர்ஸ் வரணும். அப்போதான் வந்து ஒரு கலந்த ஒரு இருக்கும். ஒரு பிரச்சனையை வந்து பல முகமாக நம்ம வந்து பேச எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா அது அப்படிதான் நம்ம பேச முடியும் சார். இங்கே பாண்டிச்சேரியில் மட்டுமே இல்லை, தமிழ்நாட்டிலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விஜய் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க தான். அப்படிங்கும்போது குடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான்ங்கிறது தாவேக்காலையும் இல்லைல்ல.
இல்ல சார் கொடி பிடிக்கும். நிர்மல்குமாரே எடுத்துக்கங்க, அவர் பாஜகல இருந்தவர் அதிமுக போனவர் இங்க வந்தாரு. இன்னொருத்தர் நீங்க எடுத்துக்கங்க, யாரு ஆதவர்ஜுனவை எடுத்துக்கங்க, திமுக இருந்தவர், அதுக்கப்புறம் விசிகால இருந்து இங்க வந்திருக்கிறாரு. செங்கோட்டையன் எடுத்துக்கங்க, அவர் அதிமுக இருந்தார். ஜெயஜானி இந்த மாதிரி அனுபவ பெற்றவர்கள் வேண்டாங்கிறீங்களா? இல்ல நான் அப்படி சொல்லல. அப்படிங்கும் போது நீங்க சொல்றது வந்து நீங்க சொன்னது நீங்க இன்னும் நீங்க சொல்லுங்க. இன்னொரு 10 சொல்லுவீங்களா? இன்னொரு 10 இன்னும் 15 சொல்ல முடியுமா? இன்னும் 20 சொல்ல முடியுமா? 234 சொல்ல முடியாதுல்ல. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் சொல்கிறீங்கன்னே வச்சுக்கலாம் சார். ஓகேங்களா? பாக்கி 210 பேர் யார் சார்? பாக்கி 210 பேர் யார் சார்? ஒரு 25 பேர் தானே சார்? புரிஞ்சுங்களா? 25 பேர் தானே சார் மற்ற இதுலேருந்து வந்தவங்க. பாக்கி 210 பேர் யார் சார்? ஓகேங்களா? எல்லாம் விஜயோட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தலைமை கழக நிர்வாகிகள். ஒன்னே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து விஜய் கழகம் கிடையாது. புரிஞ்சுங்களா? இது தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம்ங்கிறது விஜய் வந்து ஃபவுண்டராக இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி அதிமுக எம்ஜிஆர் இல்லாட்டியும் அது அதிமுக இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை உண்டாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பல நபர்கள் நம்ம வரணும். நீங்கள் சொன்னவங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னாவே ஒரு 25-30 இருக்குமா, அவ்வளோதான். பாக்கி 200 பேர் உங்களுக்கு பேர் தெரியலான்னாலும் தெரியல. ஓகேங்களா? மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க பேர் தெரியல. நான் இன்னுமே என்ன சொல்கிறேன், நீங்கள் செல்வத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா 20 பேரை தாண்டாது. அங்க அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிமுகல இருந்தார். அதிமுகல இருந்து எல்லாத்தையுமே வந்து திமுகல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாரா எம்ஜிஆர்? ஒரு 20 பேர் தான் வந்தாங்க இந்த மாதிரி. ஓகே, அனுபவம் இல்லை ஒரு 20 பேர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 20 பேர், இதுமெல்லாம் பேக்கப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? யாரு வந்து ஐஆர்எஸ் இருக்கிறாரு, ஐஆர்எஸும் ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம இன்னும் பேக் பேஜ்ல நான் வந்து கடைசியா ஏதோ ஒன்று இதுல இருக்கோம், நம்மனா லிஸ்ட்லயே கிடையாது. புரிஞ்சுங்களா? ஆனால் லிஸ்ட்லேயே கிடையாது. எனக்கு உண்மையிலே சொன்னீங்கன்னா நாளைக்கு விஜய்கிட்ட போய் இந்த ஆரோக்கிய சதீஷ் தெரியும்னா யார் அந்த ஆரோக்கிய சதீஷ்னு கேட்பாரு. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸும் இருக்கிறோம்ல சார். இப்போ நான் வந்து நீ இவ்வளோ கொடுத்து நீ பேசுறிய, உனக்கு விஜய் கூப்பிட்டு பேசினாரா, உனக்கு விஜய் தெரியுமான்னு எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் அ குட், ஒரு நல்ல அரசு அமையணும். இந்த எண்ணம் தான் எல்லாத்துக்குமே இருக்கு சார். பால் ஊத்துனவனுக்கு இதே எண்ணம் தான் இருக்குது. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து நாளைக்கு விஜய் வந்து என்னை காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா? நம்ம கரெக்டாக பேசுகிறோம், நம்ம நாடு முன்னேறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இஸ் அ ரைட் பர்சன்றனால ரைட் ஆட்டிடியூடாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் தான் நினைக்கிறோம் ஒழிய ஐ எம் நாட் ஈவன் அ பார்ட்டி மெம்பர். ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்தது. தேங்க்யூ.